முதல் 2 பார்த்து முடிச்சிருக்காங்க. 2த்தை சேர்த்து படிப்போமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். யதி பவதி சக்தः ந கலு குஷலஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹரவிரிஞ்சாதிபிரபி प्रणन्तुं स्तोत्तुं वा कथमकृतपुण्यः प्रभवति अतयां सम्पांसुं तव चरणपङ्केरुहभवं विरिञ्चिः सञ्चिन्वन् विरचयति लोकानविकलं वहत्येनं शौरिः कथमपि सहस्रेण शिरसां हरः संक्षुब्धैनं भजति वसितोद्धूलनविधिम् अविद्यानामन्तस्तिमिरमिहिरदीपनगरी जडानां चैतन्यः स्तबकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिक निमग्नानां द्रंष्ट्रा मुररिपुवहारस्य भवति. வெரி குட். அப்போ அம்பாளுடைய பாத ரேணுவோடைய மகிமையை போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போது இருக்கிறதுலையே உசர்ந்ததாக ஒருத்தர் கருதப்படுறது சிரம், லலாட்டம், இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. அவன்தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாதம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே லோயஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதத்துலேயும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரேணுவுக்கே அந்த மகிமை அப்படின்னா, அந்த பாதத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கும், அந்த பாதம் உடையவளுக்கு எவ்வளோ மகிமை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சங்கராச்சாரியார் இங்கே கொண்டு வரார். ஃபர்தராக அந்த பாத ரேணுவோடைய மகிமையை இங்கே எடுத்துட்டு போகிறார். 2வது என்ன எடுத்துன்னு போகிறார்? அம்பாளுடைய பாத ரேணுவோடைய ஒரு மகிமை என்ன அப்படின்னா, அஜ்ஞான நாசனி. அம்பாள் எப்படிப்பட்டவளாம்? எல்லாரோடைய அஜ்ஞானத்தை நாசனம் செய்பவளாக இருக்கிறாள். அதை அம்பாளுடைய பாத ரேணுவே போகிறோம், நமக்கு நம்மளுடைய அஜ்ஞான இருளானது நீங்கிவிடும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போது நீங்கள் உங்கள் சேரை கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கோங்க, இன்னும் நல்லா. கடைசியில் நீங்களும் நல்லா நகர்த்திக்கோங்க. தெரியறதா? ஏன்னா எப்போவுமே இப்படி இப்படி பண்ணியிருந்தா நம்மளை அறியாமல் 1 மணி நேரம் கழிச்சு நெக் பெயின் வரும். சௌந்தரிய லஹரி போய் என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்டா நெக் பெயின் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ கேனோபனிஷத்தில் ஒரு அற்புதமான கதை ஒன்று வருது. உபனிஷத் அப்படிங்கிறது தான் சௌந்தரிய லஹரியாக இருக்கட்டும், பகவத்கீதாவாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது ஆச்சாரியா எது வேணால் பண்ணியிருக்கட்டும், எல்லாமே வேதத்தை தழுவி இருக்கணும். வேதத்தில் என்ன மந்திரங்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தழுவி இருக்கணும். வேதமுமே மொத்தமாக எதை தழுவி இருக்குது அப்படின்னா வேத அந்தத்தை தழுவி இருக்குது. வேத அந்தம் முடிந்த முடிவாக என்ன கொடுக்கறதோ அந்த பிரம்மஜானம், அதுதான் இருக்கிறதுலே தலை சிறந்தது. அதுதான் ஒரு மனுஷனுடைய எய்ம், தி அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு கொடுக்கப்படுறது. அப்படி அம்பாள் எப்படி இருக்கலாம் மற்ற வித்யாவுக்கும்? இப்போ வித்யாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். நம்ம வேதத்தில் வித்யா ஆர் அறிவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு அறிவு எதுக்கு அப்படின்னா, நாம் இயல்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இந்த ஜென்மத்தில் நமக்கு வீடு, மனை, மக்கள், இது எல்லாமே தர்மத்தினுடைய அடிப்படையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. சரி, அப்போது ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒருத்தன் சந்தோஷமாக இல்லாததுக்கும் வேறுபடுத்துகிற விஷயம் எது? இது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கல அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து? ஒருத்தனை சந்தோஷமாக வச்சிருக்கிற விஷயம் எது? இன்னொருத்தனை சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தில் ஆழ்த்துற விஷயம் எது?
ம் சொல்லிக் கொடுக்கல இல்லையா? விஜயன்ஜி, நீங்கள் அந்த அந்த சேரில் உட்காந்துக்கிறீங்களா? பிகாஸ் ஆஃப் யுவர் ஹைட். சொல்லித்தரல. செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லித்தரல. ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி தந்துன்னா நல்லா இருந்திருக்கும்ல. வாட் கேன் கீப் யூ ஹாப்பி, வாட் கேன் மேக் யூ சேட் அப்படின்னு சொல்லி. காலேஜில் 12th 11th சொல்லித்தரல, காலேஜ்லேயும் சொல்லித்தரல. சரி, ஹோல் எஜுகேஷன் சிஸ்டமில் எங்கேயுமே இல்லையா? என்னது, நம்மளை எது சந்தோஷமாக வச்சுருக்கோம், எது சந்தோஷம் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு. இப்போ பொதுவாக நம்மளை ஒருத்தரை போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சந்தோஷம் இல்லாமல் பண்ணுறது எது அப்படின்னா, எங்கள் மாமியார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு போய் கேட்கல, மாமியார் தான் போயிட்டாலே இப்போ சந்தோஷமாக இருக்கேன்லண்ணா. எங்கே அதே ரூபமாக ஒன்று வாச்சிருக்கேன், கழுத்தை நீட்டினேனே. மாமியார் பூந்துண்டா அவளுக்குள்ள. மாமியார் போனாலும் அந்த விஷயம் என்னை விடலை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம். சரிடா, இந்த கம்பெனியில் தான் கஷ்டப்பட்டியே, இப்போ புது கம்பெனி ஓகேனா பழைய கம்பெனியே பரவாயில்ல. அப்போது நாம் சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணங்கள் மாறிண்டே இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இல்லாதது மாறாமல் தொடரும் இல்லையா? இது ஒரு நார்மல் சிம்பிள் அப்சர்வேஷன் விச் வி நோ, என்ன சொல்கிறது, காஸ்ட்லியாக இக்னோர் பண்ணுறதுன்னு சொல்லுவா இல்லையா? எ வெரி காஸ்ட்லி நோ இக்னரன்ஸ் அப்படின்னு. அப்போது வேதம் ஒரு சீக்ரெட்டை கொடுக்கறது. அந்த சீக்ரெட்டை ஸ்ரத்தையாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பிரச்சனை இல்லை. வேதம் என்ன சொல்கிறதுனா, நீ என்ன வேணால் எஃபர்ட்டு போட்டுக்கோ, எவ்வளோ வேணால் எவ்வளோ வேணால் புத்திசாலியாக இரு, திறமையுடையவனாக இரு, மற்றவர்களிலிருந்து வேறானவனாக இரு, எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் நீ இரு. ஆனால் உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறது புண்ணியம். அந்த புண்ணியத்தினுடைய குறைவு உன்னை துக்கமாக வச்சுருக்கும். பணம் இருக்கா? இருக்குது. உறவுகள்லாம் இருக்கா? இருக்குது. எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் கண்டினியூஸ். வாட் டு டூ இல்லையா? அப்போது வேதம் என்ன வேதம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, உன்னை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது. இது வேதம் கொடுக்குற முதல் அறிவு த்ரூ புண்ணியம். அப்போ நம்மளுடைய கர்மங்களுக்கு பலன்கள் 2 வகைப்படும். திருஷ்டமான பலன், அதிருஷ்டமான பலன். சரியா? திருஷ்டமான பலனை பற்றி வேதம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது நமக்கே தெரியும். மைசூர் பாக் கலக்கிறது, அது எப்படி கலக்கணும், அந்த மைசூர் பாக் எப்படி இருக்கணும், வேதத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டால் வேதத்தில் சொல்லலை. ஏன்னா அது நமக்கு தெரியும், மைசூர் பாக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. சரியா? ஆனால் கலந்த மைசூர் பாக்கை சந்தோஷமாக நான் அனுபவிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்கிறது. மைசூர் பாக் கலந்துருக்கலாம், பத்தையாக போட்டிருக்கலாம். ஒரு மைசூர் பாக் மேலேயும் ஒரு முந்திரி பருப்பை வச்சு ரெடியாக சர்வ் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் ஓன்னு ஒரு ஒப்பாரி கேட்குறது. என்னது? பக்கத்து வீட்டில் அந்த பெரியவரோ பெரியவாளோ போயிட்டா. ஐயோ, மைசூர் பாக் சாப்பிடும்போது தான் போகணுமா, கதவை சாத்து, நம்ம யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒன்றும் கல் நெஞ்சக்கார ஆயிடலன்னு நினைக்கிறேன் நம்ம, இல்லையா? ஆனால் மைசூர் பாக் பண்ண முடியும், ஆனால் அதை அனுபவிக்கிறது இருக்கு இல்லையா? சாப்பிட முடியாத துக்கப்படுறது ஒரு அளவு துக்கம். ஆனால் அது அவ்வளோ நன்னா செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக பண்ணியிருக்கம்மா, நீ ரொம்ப நன்னா பண்ணியிருக்க அப்படின்னு அப்ரிசியேஷன் வாங்கிக்கணும்ல. அவளுக்கு 10 மடங்கு துக்கம் இருக்கும். இப்படி போயிடுத்து, அப்படி போயிடுத்து அப்படின்னு இல்லை. அப்போது நம்ம என்ன தான் எஃபர்ட்டு போட்டாலும், திறமையாக இருந்தாலும், இன்விசிபிளாக நம்மளையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் ஜாயின் பண்ணுற ஒரு சூக்ஷ்மமான விஷயம் எது அப்படின்னா, அது புண்ணியம். ஜாயின் பண்ணாமல் தட்டி 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 போகிறது அப்படின்னா பாப்பம், எங்கேயோ வேலை பண்ணுறது நமக்கு அப்படின்னு அர்த்தம். இது டக்குன்னு புரிஞ்சுக்கணும். டக்குன்னு புரிஞ்சுன்ட்டு ஒன்று பிரார்த்தனை இருக்கணும் பகவான்கிட்ட,
அப்புறம் புண்ணிய கர்மங்களை அதிகரிக்கணும், அவ்வளோதான். புரியுது? புண்ணிய கர்மங்களை அதிகரிக்கணும், வேறு எந்த வழியுமே கிடையாது. குளத்தில் கொஞ்சம் சாக்கடை கலந்துருத்துனா என்ன பண்ணும்? சாக்கடையை மட்டும் தனியாக எடுக்க முடியுமா? குளத்துலேருந்து எடுக்க முடியாது. நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்? நல்லா அடிக்கணும் மழை, இல்லையா? அடித்து நல்ல தண்ணியோடைய மிகுதி ஜாஸ்தி ஆக ஆக கீழான தண்ணி அது இருக்காலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்றுன்னு டைல்யூட் ஆகிறது, இல்லையா? அந்த மாதிரி ஹே பகவான் உன்னுடைய காரியங்கள்லையும் உன்னுடைய நற்செயல்களையும் சத்சங்கத்திலையும் நான் எந்த அளவுக்கு ஈடுபடணும் அப்படின்னா என்னுடைய பாப்பத்தினுடைய பிராபல்யம் மிக மிக குறைஞ்சு போயிடணும் அப்படின்னு இந்த அறிவை கொடுக்கறது வேதத்தினுடைய முதல் ஹாஃப் ஆஃப் வித்யா. சரி, இது எல்லாம் பண்ணால் கூட ஒருத்தனுடைய பாப்பமோ புண்ணியமோ வெளிப்படுமானா கண்டிப்பாக வெளிப்படும். ஜாஸ்தி பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஆனால் திருப்பி என்ன பண்ணும்? அந்த ஜென்மா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா அகைன் பாப்பா புண்ணியம். இதில் பியூட்டி என்ன தெரியுமோ? இந்த ஜென்மத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம், பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, சுவாமியை வேண்டிண்டு நல்ல காரியங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நம்ம பெருசாக ஆகி நல்லா செட்டில் ஆகி நல்ல இது பண்ணி எப்போவுமே பகவானை மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவார்னா பகவான் நல்ல உயர்ந்த ஒரு ஃபேமிலியில் கொடுப்பார். என்ன மாதிரி ஃபேமிலி அப்படின்னா பணத்துக்கெலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். யூ வில் டேக் பர்த் இன் அ ரிச் ஃபேமிலி. எனக்கு என்னடா கவலை, எங்கள் அப்பா நான் பிறக்கும் போதே எங்கள் வீட்டில் கார் இருந்தது இல்லை சொல்லுவா இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்தேன்னாக்கா அப் டு தி ஏஜ் ஆஃப் 45 சொந்த வீடு வாங்குறது ஒரு எய்மாக இருக்கும். அந்த பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு அது ஒரு எய்மாகவே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அப்பாவுக்கு 5-6 வீடு இருக்குது. சரி போய் சம்பாதிக்கணுமா அப்படின்னா இல்லை, 4-5 வீட்டிலேருந்து ரெண்ட்டு வருது. அப்போ என்ன ஆகும்? அந்த பையனுக்கு உழைக்கணுமோ ஹெல்ப்லெஸ்னஸோ இல்லை சிரமமோ இல்லாததுனால என்ன பண்ணுவான்? காவோ பீவோ மஜாக்கிறோம், எனக்கு தான் எல்லாமே இருக்கே, எதுக்கு பகவான் இல்லை? அதனால் எல்லா வெல்த்தையும் எரோடு பண்ணி சம்டைம்ஸ் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி, சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி பகவானை நினைக்காம சத்காரியங்களில் ஈடுபடாமல் சத்சங்கத்திலே இல்லாமையே செத்துப்படுவான். அப்போ திருப்பி அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்? இந்த ஜென்மத்தில் புண்ணியமே பண்ணலையா அவ்வளோவா? அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்? திருப்பி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு யோனியில் வருவான். கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணுவான்? திருப்பி பகவானை நினச்சிட்டு புண்ணியம்லாம் பண்ணுவான். எப்போ தான் முடியும் இந்த சைக்கிள்? அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குறான். வேதம் சந்தோஷப்படுறதுக்கு வழியை சொல்கிறது சரி, வேதம் துக்கத்தை தவிர்க்கிறதுக்கான வழியை சொல்கிறது சரி, இந்த சுகமும் துக்கமும் இப்படி மாறி வர சைக்கிள்லேருந்தே மொத்தமாக ஃப்ரீ ஆகிறதுக்கு வேதம் ஏதாவது சொல்கிறதா அப்படின்னா அவன்தான் விழித்து கொண்டவன்னு பேர். அவனே விழித்து கொண்டவன். ரமண மகரிஷி என்ன யோசிச்சாரு? சரி இப்போ டெத்தானா என்ன அப்படின்னு யோசிச்சார் இல்லையா? எதுக்காக பயப்படுற, எதுக்காக பயம் இருக்குது? மரணத்துக்காக தானே பயம் இருக்குது. அந்த மரணம் எப்படிப்பட்டது பார்த்துருவோம் அப்படின்னு தன்னுடைய மரணத்தை உபாசனை பண்ணார். அது மூலமாக என்ன? ஓ, உடம்புக்கு தான் மரணமா? ஜஸ்ட் திஸ் ஃபிசிக்கல் பாடி. ஓகே, இட்லி வடை சாம்பார்னால இந்த ஃபிசிக்கல் பாடி நம்ம எதுக்கு பயப்படுறோம் தெரியுமோ? நம்ம சாப்பிட்ட ஒரு 10,000 இட்லிக்கு பயப்படுறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 இட்லி சாப்பிட்ருப்போம்ல இந்த உடம்பு வரத்துக்கு. இந்த உடம்பு ஏதாவது இதாகிடுமான்னு அதுக்கு தானே பயப்படுறோம். மனசுக்காக பயப்படுறோம். மனசு சாக போகிறதில்ல, திருப்பி ஜென்மா ஆஃப்டர் ஜென்மா தொடர்ந்து வரும். அப்போ எதுக்கு வேணும் உடம்புக்காக பயப்படுறது? அப்போ இந்த சுழல்லேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னா பிரம்மஜானம் தேவைப்படுறது. அதுதான் வேதத்தினுடைய 2வது பகுதி கொடுக்கறது. அந்த இங்கே அம்பாளை எப்படி சொல்கிறா அப்படின்னா, அந்த அம்பாள் குருவாக இருந்து
அந்த பிரம்ம ஞானத்தை நமக்கு கொடுக்கிறாள். இதற்கு சான்றாக இருப்பது வேதத்தினுடைய உபனிஷத் பாகம். உபனிஷத் பாகத்துக்கு தான் வேத அந்தம்னு பேர். சரியா? இந்த வேத அந்தத்தில் உபனிஷத்தாக இருக்கக்கூடிய கேனோபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். தமிழில் எடுத்துக்கூடாது, என்ன பேர் இப்படி வச்சுருக்கா அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் கேன அப்படின்னா எவரால் அப்படின்னு அர்த்தம். எவரால், எல்லாத்துக்குமே எவரால்னு கேட்டு பாருங்களேன். அதுதான் பிரம்மம். பிரம்மனால் தான் எல்லாமே. சரி, போட்டோம். அப்போது கேனோபனிஷத், அந்த உபனிஷத்தில் ஒரு கதை வருது. என்ன கதை அப்படின்னா, தேவர்கள்லாம் மிகுந்த வெற்றியை அடைகிறார்கள் தேவாசுர யுத்தத்தில். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றது என்னால் தான் அப்படின்னு அக்னி சொல்கிறார். இல்லை என்னால் தான் அப்படின்னு வாயு சொல்கிறான். இல்லை என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தேவர்களும் பீதிக்கிறா. இந்திரனும் வா வா வா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னு இந்திரனும் எல்லாரும் மிகுந்த திமிரோடு இருக்கா, எல்லா தேவர்களும். அப்போது இந்த திமிரெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிவபெருமான் ஒரு யக்ஷனுடைய ரூபத்தில் வரார். ஒரு மிகுந்த ஒளி பொருந்திய இதுவாக வரார். அப்போ இது யாருன்னே தெரியல. அக்னி நான் போய் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு அக்னி போய் கேட்குறார். அந்த யக்ஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துரும்பை போட்டு, நீ ஏதோ அக்னின்னு சொல்கிறிய, உன்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் ஏதோ கொடுத்தல, இந்த துரும்பை எரிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. எரிக்க முடியல. வாயு போகிறார், இந்த துரும்பை நகர்த்தி காட்டு பார்க்கலன்னா வாயுவால் அந்த துரும்பை அசைக்க கூட முடியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனே எழுந்து போனால் அந்த யக்ஷனே மறைஞ்சு போய்டுறான். அப்போது தேவேந்திரனுக்கு புரியாது, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், நம்ம ஆணவத்தில் இருக்கோம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா காலா சர்வம் மாயா மயமித் அகிலம் பூத்வா பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். அப்போது எங்கேயோ நம்ம நம்மளோட யௌவனத்தினாலேயோ, வயசு, உடம்பில் ஒரு வயசு திமிரு இருக்குல்ல, அதனாலேயோ எதனாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு திமிரு வரும். இருக்கிற பணத்தினாலேயோ, ஆள் பலத்தினாலேயோ, பேர்னாலேயோ, புகழ்னாலேயோ. அந்த மாதிரி இந்த தேவர்கள் தன்னுடைய வெற்றி, தன்னுடைய பலத்தில் எப்போ இது இருந்தாலோ அப்போ இந்த விஷயத்தை தேவேந்திரன் கண்டுபிடிக்கிறான். ஓ, நம்ம எங்கேயோ கர்வத்தில் மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் பிரார்த்தனை பண்ணுறான். மிகுந்த பிரார்த்தனை பண்ணும்போது உமாதேவி பிரசன்னமாகி இந்த பிரம்ம ஞானத்தை கொடுத்து, அப்புறம் தேவேந்திரன் அதுக்கப்புறம் மற்ற தேவர்களுக்கெல்லாமும் அந்த ஞானத்தை கொடுத்தா. அதனால தேவேந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வந்தது. என்ன பேர்? உபனிஷத் கேட்டவா ஞாபகம் இல்லையா? விதாஞ்சகாரஹா அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அப்போது அந்த மாதிரி புராணத்துலேயும் சரி, வேதத்துலேயுமே சரி, அம்பாளுடைய மகிமை என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்தர் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருட்டை ஒழிப்பவளாக இருக்கிறாள். எத்தனை நாள்தான் மதிகட்ட மாந்தராய் சுகத்திற் பின்னாடிலும் துக்கத்திலிருந்து ஓடிக்கொண்டே இருக்க போகிறாய். சுகம் துக்கம் இவை இரண்டிலிருந்தும். வை ஐ ஷுட் பி ரன்னிங் பிஹைண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ரன்னிங் அவே ஃப்ரம் சாரோ? Why can't there be a state where I am free of both happiness and sorrow? இல்லை, don't you ask that question? கேட்க வேண்டாமா அந்த கேள்வியை? There should not be anything in this world which can touch me. அந்த மாதிரி யார் கேட்குறாளோ அவளுக்கு அந்தஹா திமிர துவீப நகரி மிகிர. அதாவது ஜடமாக இருப்பவர்கள், அதாவது லெத்தார்ஜிக்காவும் யோசிக்காமல் எப்போ பாரு சுகம் வேணும் துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் என்னவா இருக்கலாம்? சிந்தாமணியாக இருக்கலாம். கேட்டதை கொடுத்துட்டே இருப்பா. கேட்டதை கொடுத்து என்ன பண்ணுறா? கேட்குறதெல்லாம் கொடுத்து கெடுக்காத அப்படின்னு சொல்லுவாள்ல. அம்பாள் என்ன தெரியுமா பண்ணுவா? கேட்டதெல்லாம் கொடுத்து கெடுக்க மாட்டா. என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்மளை உயர்த்தவா. போகிறோம், எத்தனை நாள் நான் கேட்டுட்டே இருப்பேன் அம்மா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே என்ன பண்ணுறாலாம்? அதே அம்பாள் நமக்கு குருவாக இருந்து
அவித்யானாம் அந்தஹா திமிர த்வீப நகரி மிஹிர. எப்படி இருக்கலாம்? அவித்யாவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கரணம், நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து சூரியன் உதிக்கின்ற அந்த கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய நகரமாக விளங்குபவள். அதாவது ஞான சூரியனாக உதிப்பவள், ஆர் ஞான சூரியனை உதிக்கச் செய்பவள் தாயார். ஜடானாம் தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா. என்னெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருவாளாம். அப்போ ரெண்டாக பிரிக்கிறா. இந்த ஸ்தோத்திரத்தில் சங்கராச்சாரியார் நைஸாக ரெண்டாக பிரிக்கிறார் மனிதர்களை. அம்பாளை வந்து ஏடிஎம் மெஷினாக யூஸ் பண்ணுறவா, புரியுறதா? இல்லை அந்த பேங்க்லேயே நான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறவா. எனக்கு பேங்க் வேணும், எதுக்கு? நினச்சப்போ பணம் விட்ரா பண்ணிக்கிறதுக்கு. இல்லை ஐ வாண்ட் டு பிகம் த கேஷியர் அப்படின்னு நினச்சேன்னா அப்போது நீங்கள் ஞானத்தை அடையணும். அந்த மாதிரி சொல்கிறா. அப்புறம் நிமக்னானாம். யார் நிமக்னானாம்? இந்த சம்சார சுழலில் யார் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ. அப்போது என்ன சொல்கிறான்னா, அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அவித்யை உடையவர்களுக்கு, யாருக்கெல்லாம் அவித்யை இருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் கொடுப்பவளாகவும், ஜடானாம் சைதன்ய ஸ்தபக சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. என்னன்னா, ஒரு புக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கலாம். பொக்கேலாம் இங்கேருந்து தான் வருது போல் இருக்கு. சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி, த ஃப்ளோ, த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆர் த பஞ்ச் ஆர் அபண்டன்ஸ் ஆஃப் சைத்தன்ய ரசம், ஆனந்த ரசமாக இருக்காள். அப்புறம் என்ன? தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னஹா. இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிற அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து யார் மூழ்கி கிடக்காலோ அவர்களுக்கெல்லாம் சிந்தாமணி குணனிகா, சிந்தாமணியாக இருந்து பண்ணுறார். அப்போது ஆசைகளில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆசையை தீர்ப்பவளாகவும், ஆசா பாசங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பவர்களுக்கு ஞான சூரியனாகவும் தாய் விளங்குகிறாள். எப்படி அப்படின்னா, முரரிபு வராஹஸ்ய திரம்ஷ்ட்ரா பவதி. அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் சங்கராச்சாரியர். என்னவா இருக்காளாவோ அப்படின்னா, முன்பொரு காலத்தில் புராணத்தில் முரரிபு, முராரியோடைய ரிப்பு, முராரியோடைய எதிரி அப்படின்னா ஹிரண்யாக்ஷகனுடைய எதிரியாக, புரியுறதா? முரரிப்பு அப்படின்னா என்ன? முராரியினுடைய ரிப்புனா எதிரி, முராரியோடைய எதிரியாக முராரியோடைய எதிரியாக இருப்பவரிடத்தில் முராரியினுடைய பற்களாக இருந்தவளே அப்படின்னு அர்த்தம். தம்ஷ்ட்ரானா பல்லுன்னு அர்த்தம். பல்லை கொண்ட அவதாரம் எது? நாராயணனுடைய அவதாரம் வராக அவதாரம். வராகத்தில் தான் வந்து முழுகி போனேன். எப்படி வந்து மொத்த பூமியே வந்து ஜலமக்னோ எடுத்து, அதில் எப்படி வந்து நாராயணன் வந்து அந்த பூமியை வந்து தன்னுடைய அந்த பற்களால் தூக்கினாரோ, அந்த தூக்கப்பட்ட அந்த சக்தியாக பற்களாக விளங்கினவளே அப்படின்னு அர்த்தம். சாக்ஷாத் அந்த நாராயணனுக்கே நீ பற்களாக இருந்து இந்த மொத்த உலகத்தையே உத்தாரணம் பண்ணவளே, என்ன நீ வந்து என்னுடைய அஞ்ஞான திமிரத்திலேருந்து வெளியில தூக்க மாட்டாயா அப்படின்ற பாவத்தில் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தேன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். வேறு எந்த ஸ்லோகம் நமக்கு சொல்ல வரலைனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்லோகம் சொன்னால் போதும். அப்படி தான் வந்து இந்த 40 ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன வருது? அஜ்ஞான துவாந்த தீபிகா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது இல்லையா?
அதுக்கப்புறம் என்ன? பக்தஹார்த தமோபேத மானுமத் பானு சந்ததிஹி. கரெக்டா? தமோபஹா ஜடாசக்தி, சேதனாரூபா, தௌர்பாகிய தூலாவதூலா, சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. இது எல்லாமே அம்பாளுடைய பேர். எல்லா லலிதா சஹஸ்ரநாமத்தில் எல்லா பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் என்ன? ஞானத்தை அளித்து அனைவரையும் அஞ்ஞானத்திலிருந்து மீட்பவளாக இருப்பவளே. அதனால் இங்கே வந்து லலிதா சஹஸ்ரநாமமோ இல்லை சௌந்தரிய லஹரிக்கோ வர நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு ஆக வேண்டியது இன்னும் நிறையா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. என்னெல்லாம் நடக்கணுமோ உங்களுக்கோ உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கோ என்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். ஆனால் இதோடு சேர்ந்து அம்மா இது எல்லாத்த விட மேலானது வந்து இந்த அஞ்ஞானம் நீங்கணும்னு சொல்கிறாளே, அந்த ஆசையை எனக்கு கொடு, அந்த ஆசையை வந்து நீ நிறைவேற்று அப்படின்னு ஓரமாக அதை போட்டு வச்சுக்கோ. அது மெதுவாக உங்களை மேலே தூக்கிண்டு வந்துட்டே இருக்கும். அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை அப்படின்னா, லபக்னு பக்கத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் சாப்பிட்டுடும். அடுத்தது 4வது ஸ்லோகம் சேர்ந்து படிப்போமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஸ்வதன் அபயவரதோ தைவதகணஹ த்வமேகா நைவாசி பிரகடிதவராபீத்யபிநயா பயாத்ராதும் தாதும் பலமபி ச வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணௌ. இப்போ போன ஸ்லோகத்தில் சொன்னா இல்லையா, தேவையானதை கொடுப்பவள், காப்பவள், மீட்பவள். இதுதான் போன ஸ்லோகத்தினுடைய 3 எழுத்தில் ஒரு சாதம். கேட்டதை கொடுப்பவள், அனைத்து பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் காட்பவள், அப்புறம் அஞ்ஞானத்திலிருந்து நம்மளை மீட்பவள். இதுதான் போன ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தில் அந்த 3 விஷயங்கள் செய்கிறார் இல்லையா, கொடுத்து காத்து மீட்பவளாக இருப்பவள், அதனுடைய கிரேட்னஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அம்மா நீ எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவள்னா, லோகானாம் சரண்யே த்வத் அந்நிய தெய்வத கணஹா பாணிபியாம் அபயவரதா. என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னை தவிர, அம்மா உன்னை தவிர மற்ற எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் என்ன இருக்குன்னா, ஒரு கை வந்து அபயஹஸ்தம் இருக்கும், இன்னொரு கை வந்து கேட்டதை கொடுக்குற மாதிரி கீழ் நோக்கி இருக்கும். உனக்கு மட்டும்தாம்மா அப்படி இல்லை அப்படிங்கிற சங்கராச்சாரியர். இது எதுவும் பாராட்டுற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இல்லையே. வா அங்கே பாருப்பா, போனால் உடனே ஏதாவது ஒன்று கையில் கொடுக்குறாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா. இதில் வேற பெருமாள் கோயில் போனால் பார், ஏதாவது கையில் கொடுப்பா நமக்கு இல்லையா. சிவன் கோயில் போனால் என்ன கொடுப்பா? வெறும் விபூதி தான் கொடுப்பா. அது வேறு வெறும் விபூதி தான். இது ஏன் தான் பாவம், சிவபெருமான் எல்லாத்துக்கும் வாங்கி கட்டிப்பார். வாங்கி கட்டிக்கிட்டோம், கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவபெருமானை வந்து திட்டையிலோ நாராயணனோட கம்பேர் பண்ணி அவ்வளோக்கு எவ்வளோ சிவபெருமான் சந்தோஷமாக இருப்பார். பா நம்ம நாராயணனை பற்றி உயர்ந்து சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிவபெருமானை நீங்கள் திட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாராயணனுக்கு போவோம். இதுதான் நாராயணன் வந்து கொஞ்சம் மெதுவாக வெயிட் பண்ணி தான், ரொம்ப பண்ணினா தான் அவர் வந்து தண்டனை கொடுப்பார். புரியுறதா? ஆனால் நாராயணனை திட்டினேல்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் உடனே ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா சிவனுடைய ஹிருதயம் ஃபுல்லாக நாராயணன் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சுவாமி? சிவனை திட்டினாலும் திட்டுங்கோ, நாராயணனை திட்டாதீங்கன்னு சொல்கிறேன். 2 பேரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஸ்வரூபமாக இருக்கா.
சரியா? ஓகே, அது போட்டோம். அதனால் இங்கே என்ன சொல்கிற அப்படின்னா, மற்ற எல்லா சுவாமியும் எடுத்துக்கோங்களேன், எப்படி ஒன்று கையை காட்டின்னு வரா. யார் இருந்தாலும் கையை இப்படி காட்டின்னு வருவா, இல்லை இப்படி எடுத்துக்கோன்னு வருவா. சரியா? அதுவும் திருப்பதியில் போனால் என்ன பண்ணோம், பெருமாள் ஃபேஸை பார்க்குறோமோ இல்லையோ, இப்படி ஒரு கை இருக்கும் இல்லையா, அந்த கையை பார்க்கணும். அதுலேருந்து அப்படியே கொட்டுறா மாதிரி நினச்சிக்கணும். அந்த கொட்டுற இடம் நம்ம வீட்டு லாக்கர்னு நினச்சிக்கணும். இவ்வளோலாம் இமேஜின் பண்ணோம் அங்கே போய், புரியுறதா? அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சுற்றி வந்தால் அந்த தூணில் ஒரு லக்ஷ்மி இப்படி நின்றுருப்பா, அதுலேருந்து இப்படி கொட்டின்னு இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, படங்களுக்கு வந்துக்கிறோம். ஓகே, அப்போது இது என்ன பண்ணாலும் இது அப்போது இங்கே சங்கராச்சாரியார் எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கு ஒரு அபயஹஸ்தமும் ஒரு இதுவும் இருக்குது. என்னது, வரப்பிரதான ஒரு முத்ராவும் இருக்குது. உனக்கு அந்த ரெண்டுமே இல்லைம்மா, நீ எல்லா கையுமே எங்கேஜாக இருக்குது இல்லையா? அம்பாளுக்கு எல்லா கையிலையும் ஒன்று ஒன்றும் இருக்குது. ஏன் அப்படின்னா, உன்னுடைய பாதம் மாத்திரமே போரும், உன்னுடைய பாதத்தை பார்த்தால் போரும். மற்றவாள்லாம் இப்படி ஏதாவது பண்ணி காட்டணும். இன் அதர் வேர்ட்ஸ், சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்நிய தெய்வங்கள் எந்த சக்தியை கொண்டு, எந்த சக்தி இருப்பதனால் அபயஹஸ்தத்தை காட்டுகிறார்களோ, மற்ற தெய்வங்கள் எந்த சக்தி இருப்பதனால் வரப்பிரதானத்தை காட்டுகிறார்களோ, அந்த சக்தியாகவே நீ விளங்குவதனால் நீ யார்கிட்டேருந்தோ கடன் வாங்கி அந்த இப்படிலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்த்தாலே போகிறோம் அப்படிங்கிற, உன்னை பார்த்தாலே போகிறோம், துன்பம் எல்லாம் நீங்கும், பயமெல்லாம் நீங்கும், கேட்டது கிடைக்கும். துவம் ஏகா பிரகட்டித வராபீத்யாபிநயா ந ஏவ அஸ்தி. பிரகட்டித என்னது, வராபீத்யா அபிநயா, அது அபிநயம்னா முத்ரைன்னு அர்த்தம். அபிநயம் பிடிக்கிறது, இப்படி இது ஒரு அபிநயம், இது ஒரு அபிநயம். இந்த மாதிரி நைவாஸ்தி, அப்படி இல்லையே உங்ககிட்ட, அப்படி உங்ககிட்ட இல்லை. தவஹி சரணவ் ஏவ பயாத் திராத்தும். ஹி அப்படின்னா கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்படி சொல்கிறோம்ல, சொல்கிறேன்ல கேளு, அவ்வளோதான், சொல்கிறேன்ல போகிறோம் அப்படின்னுல, அந்த மாதிரி தவஹி நிச்சயமாக, நிச்சயார்த்தே என்னது, சரணவ், சரணவ்னா ரெண்டு கால்கள், அதுவே போரும் பயத்தை நீக்குவதற்கு. வாஞ்சா சமதிகம் பலம் அபி தாத்தும், அது மட்டும் இல்லை, அதே 2 பாதங்கள் தான் கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பதில் மிக மிக திறமை வாய்ந்ததாக விளங்குகிறது. நிபுணௌ, அந்த 2 கால்களும் எக்ஸ்பர்ட்டான். அம்பாளுடைய 2 கால்களும் எக்ஸ்பர்ட்டான். எதுக்கு? அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுக்கு. வேண்டியதெல்லாம் தருவாள், கேட்டதெல்லாம் கொடுப்பாள். இது ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்டு, புரியுறதா? நமக்கு என்ன வேணும்னு கூட நமக்கு தெரியாமல் இருந்தால் அம்மா அதை கொடுப்பா. அப்புறம் நாமளே சிலது நம்ம புத்தியில் கேட்போம் இல்லையா, அதையும் கொடுப்பா. அதனால் பத்திரமாக கேளுங்க. என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயந்தான், சுவாமி கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கேளுங்க. ஏன் தெரியுமோ? ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும்? ஏன்னா கேட்டது கொடுக்கப்படும். இதில் என்ன சுவாமி கேர்ஃபுல்லாக
கேட்டது கொடுக்கப்படும். அது கிடைக்குமா நமக்கு? வேற ஒன்று கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணும். திடீர்னு சுவாமி வந்து உனக்கு எவ்வளோ கோடி ரூபா பணம் வேணும் கேளு அப்படின்னு. ஒரு 10 கோடி கொடுங்க சுவாமி அப்படின்னு. அவரும் பிடி இந்தா அப்படின்னு பார்த்த உடனே பக்கத்தில் வந்து 10 பேகு, எல்லாம் ஒரு பேக்லேயும் ஒரு கோடி ரூபா. அப்படி பெருமையாக இருப்பார் இவர். என்னன்னா என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு மூஞ்சியில் சிரிப்பு. என்ன விஷயம்? பகவான் வந்தார். என்னன்னு நினைக்கிற? 10 பேகு 10 கோடி ரூபா. ஐயோ, இன்னைக்கு தான் நீங்கள் கல்யாணம் ஆகி முதல் தடவை கொஞ்சம் ஏதோ தெளிவாக பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து இந்த 10 கோடி அப்படின்னார். பகவான் வந்தார். என்ன வேணும்னு கேட்டார். டக்குன்னு கேட்டேன் பார், 10 கோடி உங்களை வாரி வெயிலில் போட. என்ன கேட்டது தான் கேட்டால் 100 கோடி கேட்டிருக்கலாம்ல. இப்போ இந்த பாருங்கள், நீங்கள் இந்த 10 கோடி இருக்குது, பக்கத்து பங்களா எவ்வளோ? 12 கோடி ரூபா. 10 கோடிக்கு வச்சுட்டா பாக்கி 2 கோடிக்கு நம்ம எங்கே போகிறது? ஏதாவது பிராமணா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு செம்ம திட்டுவாங்க. எதுக்கு? ஒரு 10 கோடிலாம் மறந்து போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கேளுங்கோ. அப்போ என்ன கேட்கணும்? 10 கோடி கேட்கக்கூடாது. எவ்வளோ கேட்கணும்? அப்போ 12 crores கேட்க சொல்கிறேன் அப்படின்னா, ஐயோ இன்டீரியர் யார் பண்ணுறது? ஆமாம் சரி, அப்போ 15 கோடியாக கேட்கட்டா? திருப்பி பாருங்க, 15 கோடி ரூபா கொடுத்து வீட்டை மட்டும் கட்டிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் எவன் கட்டுவான்? இன்னொரு 5 கோடி சேர்த்து கேளுங்க. அப்போ 20. அப்புறம் கார் யார் வாங்குவா? அவ்வளோ பெரிய வீட்டில் கார் இல்லாமல் இருப்பாளா? போயிண்டே இருக்கும் கதை. புரியுறதா? சரி, அப்போ என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னப்பா அது? அனைத்துக்கும் ஆசைப்படும், அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு ஒரு இது இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு தெரியும். அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போது அத்தனைக்கும் ஆசைப்படுக்கு ஒரு ட்ரெய்லர் சொல்கிறேன். இங்கே எதிர்க்க ஸ்வீட்டு கடை இருக்குது, போங்க. எல்லா ஸ்வீட்டையும் நான் இப்போ நைட்டுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசைப்படுங்களே, படுவேலா? ஒரு இந்த மொத்த அண்ட சராச்சரத்தில், பாரதத்தில், தமிழ்நாட்டில், சென்னையில், டி நகரில், வெங்கட் நாராயணா ரோட்டில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்வீட்டு கடையில் இருக்கிற அத்தனை ஸ்வீட்டையும் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னா அத்தனைக்கும் எப்படி ஆசைப்பட முடியும்? அப்போது அத்தனைக்கும் ஆசைப்படு என்றால் என்ன அர்த்தம் என்றால், அனைத்திற்கும் ஆசைப்படு. அனைத்திற்கும் ஆசைப்படு என்றால் என்ன அர்த்தம் என்றால், எது அனைத்துமாய் இருக்கிறதோ அதற்கு ஆசைப்படு. இல்லை, அனைத்துமாய் எது இருக்கிறது? அவள் இருக்கிறார். அந்த அம்பாளுடைய 2 பாதம் இருக்குல்ல, அதுதான் டோட்டல். தேவி தவ சரண ஏவ அலம், அது 2 சரணமே போதும் அப்படின்னு சொல்லி. 5வது 1 2 3 ஸ்டார்ட். ஹரிஸ்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராநாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபமனயத ஸ்மரோபி த்வாம் நத்வாம் ரதிநயனலேஹ்யேன வபுஷா முனீனாமப்யந்த பிரபவதி ஹி மோகாய மஹதாம். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, அம்மா உன்னுடைய சக்தி எந்த அளவு பெருசாக இருக்குது அப்படின்னா, எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உன்னுடைய சக்தி எந்த அளவுக்குன்னா மகத்தான சக்தி. மகத்தான சக்தின்னா எதை வேணால் மோகிக்கக்கூடிய உனக்கு சக்தி இருக்குது. அம்பாள் எந்த சக்தியாக இந்த சிருஷ்டி ஸ்திதி லயமாக வெளிப்படுறாளோ, அதாவது இருக்கக்கூடிய அனுபவிக்க முடியாத நிர்குணமாக இருக்கக்கூடிய எந்த பிரம்ம தத்துவத்தை சத்வரஜஸ்தமாத்மிகாவாக இருந்து திரிகுணாத்மிகாவாக இருந்து போக்ய போகன வஸ்துவாக இந்த மொத்த 14 லோகங்களாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் மூலமாக விரிஞ்சு இருக்காளோ, அந்த அம்பாளுடைய சக்தியினுடைய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்பொரு காலத்தில் புராணத்தில் என்ன நடக்கிறது? சமுத்திர மந்தனம் நடக்கிறது.
சமுத்திர மத்தனம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. சரியா? எல்லா சனாதன தர்மிக்கும் அது தெரிய வேண்டிய ஒரு கதை. புரியுறதா? சமுத்திர மத்தனம், தேவர்களும் அசுரர்களும் இதை கடைஞ்சா. என்ன கடைஞ்சா? பார்க்கடலை கடைஞ்சா. எதை வச்சு கடைஞ்சா? மத்து எது? பார்க்கடலை கடைஞ்ச மத்து எது? மந்தரமலை. சரி, அந்த மத்த உருட்டின கயறு எது? வாசுகி பாம்பு. சரி, இது எல்லாமே போட்டு கடைஞ்சா. ஆனால் என்னாச்சு தெரியுமோ? மந்திரமலை புதக்குன்னு உள்ளே போயிடுத்து இல்லையா? அங்கே அப்போது திருப்பி அந்த மந்திரமலையை தூக்கி நிறுத்தி வச்சது யாரு? கூர்மாவதார ரூபத்தில் நாராயணர் அதை தாங்கினார். எப்படி அந்த மந்திரமலை அப்போது பண்ணிவிட்டு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு கடைசியில் ராமாயணத்தில் ஹனுமானை மீட் பண்ணுறது, அது நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. அந்த மந்திரமலை அப்படி கடைஞ்ச உடனே என்ன பண்ணுறது? எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வெளில வருது. ஒரு நியத்தி என்னென்னா, எங்கே குட் வருதோ அங்கே பேடும் வரும். குட்டுன்னு ஒன்று இருந்தால் பேடுன்னு ஒன்று வரும் இல்லையா? அப்போது அதோடு சேர்ந்து என்ன வருது? ஆலகால விஷம் வருது. அந்த ஆலகால விஷத்தை பாவம் யார் எடுத்துக்கிறா? சிவபெருமான் எடுத்துக்கிறார். அதனால அவருக்கு தியாகராஜன்னு பேர், ஸ்ரீகண்டன்னு பேர். ஸ்ரீகண்டா அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ரீக்கு அர்த்தம் விஷம்னு அர்த்தம். ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதனால ஸ்ரீகண்டாய நமஹா அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய நீலகண்டனை குறிக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அது போட்டோம். நம்ம விஷத்தை விட்டுருவோம். அமிர்தம் வெளில வந்தது. அமிர்தத்துக்கு என்னாச்சு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்யூர் இஸ் அன் ஆர்ஃபன். சக்ஸஸ் will always have lot of parents. வெற்றிக்கு ஏகப்பட்ட தாய் தந்தையர்கள் இருப்பார்கள், ஆனால் தோல்வி அனாதை. விஷத்தை யாருமே எனக்கு வரல அப்படின்னு அப்புறம் சொன்னான். இந்த விஷத்தை குடிச்சாதான், விஷத்தை யாராவது எடுத்துட்டாதான் அமிர்தம் வரும் அப்படின்னாங்க. ஐயோ, அதனால சிவபெருமான் காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. அது போட்டோம். இப்போ அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்தோடனே என்ன பண்ணுவோம் எல்லாரும்? எனக்கு 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 என்னால் தான் வந்தது, எனக்கு 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 எனக்கு. அப்போது அமிர்தம் வந்த உடனே எனக்கு தான் வேணும்னு வந்த உடனே என்னாச்சு? கடைசியில் ராட்சசர்கள் சூது பண்ணி அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். கரெக்டா? சரி, அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போன அந்த ராட்சசருடைய அந்த இதை எப்படி மீட்கிறதுக்கு என்ன பிளான் போட்டா? யார் திருப்பி அவதாரம் எடுத்தா? எல்லாம் நம்பால் தான், நாராயணர் தான் திருப்பி ஏதாவது பண்ணும். அவர் தான் அவதாரம். என்ன அவதாரம் எடுத்தார்? மோகினி அவதாரம் எடுத்தார். சங்கராச்சாரியர் அதெல்லாம் விட்டுட்டார். அந்த அவதாரத்தில் என்ன பார்ட் எடுத்துக்கிறார்னா, எப்பவுமே அதாவது அங்கத்துடன் இருந்த மன்மதனை தன் நெற்றி பார்வையினாலேயே எரித்த சிவபெருமான் எதற்கும் தளராதவர், எதற்கும் அசையாதவர், எப்பொழுதுமே தியான நிலையில் வசித்திருப்பவர். அப்படிப்பட்ட சிவபெருமானே மோகினியை பாற்று மனது சலனம் அடையச் செய்த அப்படிப்பட்ட மோகன சக்தியாக நீ இருக்கிறாய். மோகனம்னு ஒரு ராகம் இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ராகம் இல்லைம்மா? எனக்கு மோகனம் மட்டும் பிடிக்காது அப்படின்னு எந்த சங்கீதக்காராலும் சொன்னதில்லை. சங்கீதக்காரா சொல்லணுங்கிறது இல்லை. மோகனம் வாசித்தா, மோகனத்தில் ஏதாவது வாசிச்சோன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கும். நின்னு கோரி வர்ணம், சினிமா பாட்டு சொல்லலைண்ணா, வர்ணத்தை தான் சொல்கிறேன். சரி, நின்னு கோரி வர்ணம் மோகனம் தானே? ஆமாவா? கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? ஓகே. அப்படி இங்கே சும்மா இருக்கலாம்ல சங்கராச்சாரியார் அப்படி. அது மட்டும் இல்லாமா, மன்மத்தனுடைய அந்த அட்ராக்டிவ் பவர் இருக்குல்ல, அந்த சக்தியே நீ தான். எந்த அளவுக்கு மன்மத்தன் அங்கமில்லாதவன் கூட, சிவபெருமானால் எரிக்கப்பட்டு அனங்கமாக இருக்கக்கூடியவன் கூட ஒருவரை மோகிக்க முடிய சக்தி உடையவனாக இருந்தால் அது உன் பெருமை அல்லாது வேறு எதை குறிக்கிறது?
என்னது? துவாம் நத்வா, உன்னை சரணடைந்த பிறகு ரதிநயன லேஹ்யேன வபுஷா, ரதி அனுபவிப்பதற்காக அழகான ஒரு உடம்பை அடைந்தான் மன்மதன். அப்புறம் என்ன? மகதாம் முனீனாம் அந்தஹா அபி, ஆழ்ந்த தபஸில் இருக்கும் முனிவர்களுடைய அந்த தவமும் சிறிது ஆட்டம் காணுவதற்கு உடைய அந்த மோக சக்தியாக நீ இருக்கிறாய் பிரபவதி. அப்போ பிரணதஜன சௌபாகிய ஜனனி, பிரணதஜன சௌபாகிய ஜனனி, உன்னை சரணடைந்தவர்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களையும் ஜனனி ஏற்படுத்துபவளே, உண்டாக்குபவளே. துவாம் ஹரிஹி ஆராத்ய, ஹரியால் நீ ஆராதிக்கப்பட்டவளாக இருக்கிறாய். எப்படி? ஹரி உன்னை ஆராதித்துதான் நாரியாக எடுத்துக்கொண்டான். மகாவிஷ்ணு வந்து அம்பாள்கிட்ட கேட்குறார், அம்பாளே உன்னை மாதிரி வசியம் பண்ணுறதுக்கான சக்தியை எனக்கு கொடுன்னு. அந்த வசிய சக்தி நாராயணன் எடுத்துக்கிறதுனால தான் அவர் வந்து மோகினி அப்படிங்கிற பேரே வாங்கிக்கிறார். நாராயணனை மோகினி ஆக்கினது வந்து அம்பாள். அம்பாள் நாராயணன் சண்டை போட வைக்கிறதுக்காக சொல்லலை. நம்ம இது சக்தி ரூபமாக ஸ்வரூபமாக இதை புரிஞ்சுக்கணும். நாரி பூத்வா புராரி பும் அபி க்ஷோபம் அணையத்து, புரரிப்பும்னா யார்? சிவபெருமானுடைய ஒரு பேர். புறனா என்ன? முப்புறம், திருப்புறம் அப்படின்னு அர்த்தம். அந்த முப்புறங்களை எரித்தவன், முப்புறங்களுக்கு அரியாக விளங்கியபவன். அரியாக ஹால் அரினாக்க எதிரின்னு அர்த்தம். முப்புறங்களுக்கு எதிரியாக விளங்குபவன் அவன். க்ஷோபமணையத்த, அவன் தடுமாறி போனான், அவனை தடுமாறச் செய்தாயே. ஸ்மர அபி துவாம் நத்வா, உன்னை ஸ்மரித்து நமஸ்கரித்த அந்த மாத்திரத்திலேயே ரதிக்கு அழகான மன்மதனை கொடுத்தாயே. முனிகளையும் மோகிப்பவளே, அப்படிப்பட்ட மகா மோகனமுடையவளே. இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நாம் எதிலெல்லாமே மோகிக்கிறோமோ, மோகிச்சு போகிறோமோ, அங்கே கில்ட் ஆகாமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அம்மா இது உன்னுடைய சக்தி, ஆனால் எனக்கு உன்னுடைய மோகன சக்திக்கு என்னை வந்து பலியாக்காத, அந்த சக்திக்கு சாரமாக இருக்கக்கூடிய சிவ தத்துவத்தை எனக்கு ஸ்ரீவித்யாவாக இருந்து காட்டு. புரியுறதா? ஸ்ரீவித்யாவை எப்போவுமே கூட வச்சுக்கணும். எப்போவுமே வந்து ஆச்சாரியாவோட கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.